ஹாய் எல்லாருக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8th and 9th இருக்கக்கூடிய முக்கியமான 100 கேள்விகள் கொஷின் அண்ட் ஆன்சராக டெஸ்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் 6th and 7th முக்கியமான 100 கேள்விகள் டெஸ்ட்டாக பார்த்தாச்சு. இப்போ இந்த 100 கேள்விகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் டெட் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். முதல் கேள்வி பார்க்கலாம். மாநிலத்தின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநிலத்தின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆளுநர் தான் மாநிலத்தின் தலைவராக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுநர் அப்படின்றதுக்கான ஒரு மாநிலத்திலும் ஆளுநர் ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா 154 ஆர்டிக்கல் 154 ஆளுநர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த ஆளுநரை நியமனம் செய்கிறது யார், எதன் முறையில் நியமனம் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் செய்கிறாங்க. ஒரு கொஷின் கேட்கலாம், மாநிலத்தின் பெயரளவு நிர்வாகி யார் அப்படின்னு கேட்டாலும் நமக்கு யாருன்னா ஆளுநர் தான். இதே மாநிலத்தின் உண்மையான நிர்வாகி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலமைச்சர். இதே மத்திய அரசின் பெயரளவு நிர்வாகி யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். மத்திய அரசினுடைய உண்மையான நிர்வாகி யார் அப்படின்னு கேட்டாங்க பிரதமர் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி நமக்கு கொஷின் கேட்கலாம். அடுத்து 2வது கேள்வி பார்க்கலாம். மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் ஆளுநர். ஓகேவா, பல்கலைக்கழகங்களின் வேந்தராக இருப்பவர் யாருன்னா ஆளுநர் தான். அடுத்து 3வது கேள்வி, அமைச்சரவையின் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அமைச்சரவையின் தலைவராக இருப்பவர் யாருன்னா ஏ ஆப்ஷன், அதாவது முதலமைச்சர் அவர்கள் தான் அமைச்சரவையினுடைய தலைவராக இருப்பாங்க. முதலமைச்சர்னு சொல்லிட்டு யாரை நம்ம நியமனம் செய்வோம் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தல் நடத்தி அந்த தேர்தலில் எந்த கட்சி பெரும்பான்மை பெறுகிறதோ அந்த கட்சியினுடைய அந்த பெரும்பான்மை பெற்ற கட்சியினுடைய தலைவர் தான் முதலமைச்சராக நம்ம நியமனம் செய்வோம். நியமனம் செய்கிறது யார் அப்படின்னா ஆளுநர் தான் நியமனம் செய்வார். அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா 164ல் 1. அதை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்னன்னா 164ல் 1 தான். அதாவது எந்த கட்சி பெரும்பான்மை பெற்றிருக்கோ அந்த கட்சியின் தலைவரை தான் நம்ம முதலமைச்சராக ஆளுநர் அவர்கள் நியமனம் செய்கிறார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆர்டிக்கல். அமைச்சரவையினுடைய தலைவராக இருப்பார். அதுக்கப்புறம் ஒவ்வொரு அமைச்சரை நியமனம் செய்கிறது யாருன்னா ஆளுநர் நியமனம் செய்வார். ஆனால் அதை முதலமைச்சர் பரிந்துரையின் அடிப்படையில் முதலமைச்சர் இந்த துறைக்கு இவர் அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் அவர் ஆளுநர் நியமனம் செய்வார். ஓகேங்களா. அடுத்து 4வது கேள்வி, இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை உள்ளது? சட்டமன்ற மேலவைன்னு சொல்லிட்டாங்க. மேலவைனா என்னங்க, நம்ம சட்டமன்றத்தில் 2 அவைகள் இருக்குது. ஒன்று சட்டப்பேரவை, இன்னொன்று சட்ட மேலவை அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல இப்போ நமக்கு எத்தனை மாநிலங்கள் இருக்குது அப்படின்றது பார்க்குறதுக்கு முன்னாடி மேலவை பேரவை பற்றி பார்த்துடலாம். மேலவை அப்படிங்கிறது என்னென்னா இப்போ அது நியமன உறுப்பினர்கள், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது, அது நீக்கிட்டாங்க. அது நீக்கலாம் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னென்னா 169 அதாவது சட்ட மேலவையை உருவாக்கலாம் அல்லது நீக்கலாம் சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் என்னன்னா 169. 171 சட்ட மேலவை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல். அதாவது சட்ட மேலவை உருவாக்கலாம் நீக்கலாம் சொல்லக்கூடியது 169. 171 சட்டமன்ற மேலவை அப்படின்னு ஒன்று இருக்குன்னு சொல்லக்கூடியது 171. ஓகேங்களா. இதே 170 சட்டப்பேரவை பற்றி சொல்லுவாங்க. இப்போ 6 மாநிலங்கள் இருக்குது. அது எந்தெந்த மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4வது கேள்விக்கு சரியான ஆன்சர்னா சி தான், 6 மாநிலங்கள். இங்கே நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, இந்தியாவில் தற்போது எத்தனை மாநிலங்களில் சட்டமன்ற மேலவை உள்ளது? 6 மாநிலங்களில் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, பீகார், கர்நாடகா, உத்தரப்பிரதேசம். இங்கே எல்லாமே சட்டமன்ற மேலவை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கான்னா நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. அது எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அந்த சட்டமன்ற மேலவையை நீக்கிட்டாங்க. ஓகேவா. அடுத்த கேள்வி பார்க்கலாம்.
ஐந்தாவது கேள்வி, உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது. உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது சி ஆப்ஷன் 62. இதே உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 65. ஓகேவா? உயர்நீதிமன்றம்னா 62, உச்சநீதிமன்றம்னா 65. ஞாபகம் வச்சுக்கணும், கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்து ஆறாவது கேள்வி, ஹைகோர்ட்டின் அதாவது உயர்நீதிமன்றத்தின் நிதி புனராய்வுக்கான சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி புனராய்வுக்கான உயர்நீதிமன்றத்தின் நிதி புனராய்வுக்கான சரத்து வந்து 226. ஆப்ஷன் பி. ஆறாவது கேள்விக்கு ஆப்ஷன் பி 226. உயர்நீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கான சரத்துனா 226. இதே உச்சநீதிமன்றத்தின் நீதி புனராய்வுக்கான சரத்துனா 32. ஓகேங்களா? எத்தனை வகையான நீதி பேராணைகளை பிறப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 5 வகையான நீதி பேராணைகளை பிறப்பிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம புக்கில் இருக்குது, அது நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, குடியுரிமை என பொருள்படும் சிவிஸ் என்பது எம்மொழி சொல். குடியுரிமை என பொருள்படும் சிவிஸ் என்பது எம்மொழி சொல்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் லத்தீன் மொழி சொல். ஓகேங்களா? லத்தீன் மொழி சொல். அடுத்து எட்டாவது கேள்வி, என்ஆர்ஐ டே கொண்டாடப்படும் நாள் என்னன்னா ஜனவரி 9. ஏங்க ஜனவரி 9 கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு தான் மகாத்மா காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவிற்கு திரும்பி வருகை புரிஞ்சிருப்பார். அதனால தான் வந்து அந்த தினத்தை வந்து என்ஆர்ஐ டே, அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் சொல்லிட்டு கொண்டாடுவாங்க. பாரதிய பிரவாசிய திவாஸ் அப்படின்னு சொல்லப்படும். பிரவாசிய திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்பப்பெல்லாம் கொண்டாடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 years ஒன்ஸ் தான் கொண்டாடப்படுது. ஜனவரி 9 2 years ஒன்று தான் கொண்டாடப்படுவாங்க. 2 வருடத்திற்கு ஒரு முறை தான் வந்து கொண்டாடப்படுகிறது. அடுத்து 9வது கேள்வி, மத சகிப்புத்தன்மை பற்றி கூறும் அசோகரின் கல்வெட்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் 12ஆம் பாறை கல்வெட்டு. இது எந்த காலத்தை சேர்ந்தது அப்படின்னா கிமு 3ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்தது இந்த அசோகரின் 13ஆம் பாறை கல்வெட்டு. மத சகிப்புத்தன்மை, அதாவது அந்த கல்வெட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பிரிவினரும் சகிப்புத்தன்மையோடு நடந்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருப்பார். ஓகேவா? அடுத்து 10வது கேள்வி, மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு வெளியானது எப்போது? மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு வெளியானது எப்போது? பி ஆப்ஷன் 1948 டிசம்பர் 10. அதாவது இந்த டிசம்பர் 10ஆம் தேதி இங்கே என்னங்க சொல்லி கொண்டாடுவாங்க? மனித உரிமைகள் தினம்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 10. ஏன்னா அன்னைக்கு தான் வந்து மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு வெளியாகிருக்கும். இதை வந்து யார் வெளியிட்டிருப்பாங்கன்னா ஐநா தான் வெளியிட்டிருப்பாங்க. ஐநா எப்போங்க ஸ்டார்ட் பண்ணப்பட்டுச்சு? இது கூட கொஷினை கேட்கலாம். 1945 அக்டோபர் 24 வந்து ஐநா உருவாகியிருக்கும். ஐநா வந்து இந்த மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பை ஏற்றுக்கொண்ட தினம்தான் 1948 டிசம்பர் 10. அதனால தான் டிசம்பர் 10ஆம் தேதியை மனித உரிமைகளுக்கான தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து 11வது கேள்வி, நமக்கு பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சட்டங்கள் கொடுத்துட்டு அது எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்து விதவை மறுமண சட்டம். இந்து விதவை மறுமண சட்டம் 1856 3. ஓகேங்களா? அடுத்து இந்து திருமண சட்டம் 1955. இந்து வாரிசு சட்டம் 1956. வரதட்சணை தடை சட்டம் 1961. ஓகேவா? அப்போ சரியான ஆப்ஷன் வந்து டி ஆப்ஷன் 3 4 2 1. 11க்கு டி ஆப்ஷன். 12வது கேள்வி, தொழிற்சாலை சட்டம் எப்போங்க? 1948 1க்கு 4. ஓகேங்களா? தோட்ட தொழிலாளர் சட்டம் வந்து 1951. சுரங்க சட்டம் வந்து 1952. மகப்பேறு நல சட்டம் வந்து 1961. சரியான ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன். 12க்கு ஏ ஆப்ஷன். நம்ம 8th புக்கில் இது ஒரு பாக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த இயர்லாம் கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கண்டிப்பாக இதுலேருந்து நமக்கு கொஷின் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
அடுத்து 13வது கேள்வி, இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இராணுவ தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா 13க்கு பி ஆப்ஷன் ஜனவரி 15. ஜனவரி 15. இப்போ இராணுவ தினம் ஜனவரி 15. இதுவும் நமக்கு 8th புக்கில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல இன்னும் வேறு தினங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் ஒரு டைம் நம்ம பார்த்துடலாமா? மார்ச் 15 வந்து இராணுவ தினம் சொல்லிட்டாங்க. சரி, ஜனவரி 15 வந்து இராணுவ தினம் சொல்லிட்டாங்க. இதே வந்துட்டு மார்ச் 10 வந்து ஒரு தினம் அனுசரிக்கப்படுகிறது. அது என்னன்னா மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். நோட் பண்ணிக்கோங்க. மார்ச் 10ஆம் தேதி மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அடுத்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி கடலோர காவல்படை தினம். கடலோர காவல்படை தினம். அக்டோபர் 7ஆம் தேதி ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி விரைவு அதிரடி படை தினம். அக்டோபர் 8ஆம் தேதி ஒரு தினம் கொண்டாடப்படுகிறது. விமானப்படை தினம். விமானப்படை தினம். அடுத்து டிசம்பர் 4ஆம் தேதி. டிசம்பர் 4ஆம் தேதி கடற்படை தினம். டிசம்பர் 4ஆம் தேதி கடற்படை தினம். டிசம்பர் 7ஆம் தேதி ஆயுதப்படை கொடி தினம். ஓகேங்களா? இந்த தினங்கள் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஜனவரி 15 என்னது நமக்கு இராணுவ தினம். பிப்ரவரி 1 கடலோர காவல்படை தினம். மார்ச் 10 மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம். அடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 4 கடற்படை தினம். டிசம்பர் 7 ஆயுதப்படை தினம். அக்டோபர் 7 விரைவு அதிரடி படை தினம். அக்டோபர் 8 விமானப்படை தினம். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்வி பார்க்கலாம். 14 இந்தியாவில் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி யார்? குடியரசுத் தலைவர் தான், அதாவது ஜனாதிபதி அவர்கள் தான் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக இருப்பார். 14க்கு பி ஆப்ஷன். ஓகேங்களா? 14க்கு பி ஆப்ஷன். 15 பொதுநல வழக்கை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? பொதுநல வழக்கை அறிமுகப்படுத்திய அமைப்பு எது? பி ஆப்ஷன் உச்சநீதிமன்றம். பி ஆப்ஷன் உச்சநீதிமன்றம். அதாவது இந்த பொதுநல வழக்கு வந்து யார் வேணால் வந்து எதுக்காக வேணால் நாட்டு நலன் கருதி பொதுநல வழக்கை தொடரலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது. 16 இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தை யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 16வது கேள்விக்கு சி ஆப்ஷன் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர் தான் இந்திய ஆவண காப்பகத்தின் தந்தைன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திய ஆவண காப்பகம் எங்கே இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. ஓகேவா? டெல்லியில் இருக்குது. இது என்னன்னா வரலாற்று ஆவணங்களில் அங்கே வந்து பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பிளேஸ் தான் அந்த இந்திய ஆவண காப்பகம். நம்மளுடைய எங்கே தலைமையகம் இருக்குன்னா டெல்லியில் இருக்குது. 17 இந்தியாவில் போர்ச்சுகீசிய அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார்? இந்தியாவில் போர்ச்சுகீச அதிகாரத்தை உண்மையில் நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆப்ஷன் அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். ஐரோப்பியர் வருகையில் முதல்ல யாருங்க வருவாங்க? போர்ச்சுகீசியர்கள் தான் வருவாங்க. அதில் உண்மையான அதிகாரத்தை நிறுவினா அல்ஃபோன்சோ டி அல்புகர்க். அடுத்து 18வது கேள்வி. இப்போ நமக்கு அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஐரோப்பியர்கள் வருகையில் இங்கே வந்து டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள் தான் அவங்க வருகை புரிந்த ஆண்டின் அடிப்படையில் பொறுத்த சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள் நமக்கு எப்போங்க வருவாங்க? 1602. ஆங்கிலேயர்கள் வந்து 1600 வருவாங்க. டேனியர்கள் வந்து டேனியர்கள் வந்து 1616 வருவாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் வந்து 1664 வருவாங்க. 1664 வருவாங்க. இந்த ஆங்கிலேயர்கள் பார்த்திங்கன்னா 1600 அவங்க பட்டயம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து லேட்டாக தான் வருவாங்க. 1614 அந்த வாக்கில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த புக்கில் வந்து சரியாக பார்த்துக்கோங்க. நமக்கு வரிசைப்படுத்துக்கு கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகிய ஃபஸ்ட்டு வந்து போர்ச்சுகீசியர்கள், அடுத்து டச்சுக்காரர்கள், அடுத்து ஆங்கிலேயர்கள், அடுத்து டேனியர்கள், அடுத்து பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா? அதை நீங்கள் கரெக்டாக வரிசைப்படுத்தணும். அடுத்து 19வது கேள்வி. இருட்டறை துயர சம்பவம் நிகழ்ந்த ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 19வது கேள்வி. இருட்டறை துயர சம்பவம் நிகழ்ந்த ஆண்டு எதுனா பி ஆப்ஷன் 1750. என்னங்க இது இருட்டறை துயர சம்பவம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1757 என்னங்க நடக்கும்? நமக்கு பிளாசி போர் நடக்கும். அதுக்கு முன்னாடி சிராஜ் உத் தௌலாவுடைய படை வீரர்கள் வந்து 146 பேர். எத்தனை பேர்? 146 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய வில்லியம்
கோட்டையில் ஒரு காற்று புகாத அறையில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக வச்சு அடைச்சி வச்சுருந்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணிடுவாங்க பார்த்திங்கன்னா, அந்த 146 பேரில் 123 பேர் மூச்சு அடைக்கப்பட்டு இறந்து போயிடுவாங்க. அதனால தான் அந்த அந்த சம்பவத்தை வந்து இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 1946 வந்து அது நடந்திருக்கும். ஓகேவா? அதுதான் வந்து இருட்டறை துயர சம்பவம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. 19க்கு பி ஆப்ஷன். அடுத்து 20வது கேள்வி, அடையாறு போர் நடந்த ஆண்டு எப்போது? 20வது கேள்வி, அடையாறு போர் நடந்த ஆண்டு எப்போது? பி ஆப்ஷன் 1746. யாருக்கும் நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக நவாப்பான அன்வாருதீனுக்கும் பிரெஞ்சு படைக்கும் இடையில வந்து நடந்திருக்கும். அதில் வெற்றி பெற்றது யாருன்னா பிரெஞ்சு படை தான் வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகேங்களா? 1746 வந்து அடையாறு போர் நடந்திருக்கும். அடுத்து 21, வந்தவாசி போர் எப்போ நடந்திருக்கும்? சரி, வந்தவாசி வீரர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சர் அயர்குட். பி ஆப்ஷன் சர் அயர்குட். இது எப்போ நடந்துச்சுன்னா 1760 வந்தவாசி போர் வந்து நடந்திருக்கும். கரெக்டாக டேட் சொல்லணும்னா 1960 ஜனவரி 22 வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? இதில் சர் அயர்குட் தான் வந்து வெற்றி பெற்றிருப்பார். அதனால தான் வந்தவாசி வீரர் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாரு. 22, திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறையை நடைமுறைப்படுத்திய சட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி 1853 பட்டய சட்டம். இந்த பட்டய சட்டங்களில் வந்து நமக்கு மொத்தம் வந்து 4 பட்டய சட்டங்கள் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வரதுக்கு முன்னாடி பல்வேறு வகையான சட்டங்கள் இருந்திருக்கும். அதன் அடிப்படையில் முதல்ல ஒழுங்குமுறை சட்டம் சொல்லிட்டு ஒன்று வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஒழுங்குமுறை சட்டத்துக்கு அப்புறம் தொடர்ச்சியாக சட்டங்கள் வந்திருக்கும். இந்த பட்டய சட்டம் அப்படின்றது வந்து என்ன, 20 வருடங்களுக்கு ஒரு முறை போடப்படக்கூடிய சட்டத்தை தான் வந்து பட்டய சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் பட்டய சட்டம் எப்பங்க போடப்பட்டுச்சு அப்படின்னா 1793 முதல் பட்டய சட்டம் போட்டிருப்பாங்க. அடுத்து ஒரு 20 வருடங்கள் கழித்து 1813 ஒரு பட்டய சட்டம் போட்டிருப்பாங்க. அடுத்து 1833, அதுக்கப்புறம் 1853 போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 1853 சட்டத்தில் தான் என்ன சொல்கிறாங்க, திறந்த முறையிலான போட்டித் தேர்வு முறை நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதே வந்து இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் ஒதுக்கிய அந்த சட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா 1813 பட்டய சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து கல்விக்காக 1 லட்சம் ரூபாய் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. அடுத்து 23, ரயத்து வாரி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரயத்து வாரி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எப்போதுன்னா சி ஆப்ஷன் 1820. நமக்கு 3 இருக்குங்க. 3 நிலவரி திட்டங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஜமீன்தாரி, அப்புறம் ரயத்து வாரி, அப்புறம் மகள்வாரி 3 இருக்குது. இந்த 3மே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரயத்து வாரி கொடுத்துருக்காங்க. 1820 கொடுத்துருக்காங்க. அது நடைமுறைப்படுத்தினது வந்து யாருன்னா தாமஸ் மன்றோ. இது வந்து எங்கே கொண்டு வந்திருப்பாங்கன்னா மதராஸ், நம்ம சென்னை மாகாணத்தில் தான் வந்து முதல் கொண்டு வந்திருப்பாங்க. இது வந்து என்ன அப்படின்னா ரயத்து வாரி அப்படின்னா வந்து விவசாயிகளே வந்து நேரடியாக போய் வரி செலுத்திடுவாங்க. அதுதான் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க ரயத்து வாரி திட்டம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்னும் மீதி 2 என்னங்க இருக்குது அப்படின்னா ஜமீன்தாரி முறை. ஜமீன்தார்கள் வந்து நிலவரி வந்து செலுத்தியிருப்பாங்க. இந்த ஜமீன்தாரி முறை வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1793 கொண்டு வந்திருப்பாங்க. இது யார் கொண்டு வந்தாங்கன்னா காரன்வாலிஸ் பிரபு அவர்கள் தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இன்னொன்று என்னங்கன்னா மகள்வாரி முறை. இது எப்போனா 1833 வந்து மகள்வாரி முறை கொண்டு வந்திருப்பாங்க. இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 24, நீல்தர்பன் எனும் நாடகத்தை இயற்றியவர் யார்? பி ஆப்ஷன் தீனபந்து மித்ரா. நீல்தர்பன் என்னும் நாடகத்தை இயற்றியவர் தீனபந்து மித்ரா. அடுத்து 25, மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? 25வது கேள்வி, மகள்வாரி முறை எந்த பகுதியில் செய்து கொள்ளப்பட்டது? டி ஆப்ஷன் பஞ்சாப். இதே வந்துட்டு ரயத்து வாரினா மதராஸ். ஓகேவா? அடுத்து 26வது கேள்வி, திருச்சிராப்பள்ளி அறிக்கையை வெளியிட்டவர்கள் யாருன்னா மருது சகோதரர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1801 ஜூலை மந்த் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அந்த அறிக்கையினுடைய நகலை எந்தெந்த இடத்துல இங்கே ஒட்டியிருப்பாங்கன்னா 2 இடத்துல. ஒன்று திருச்சி கோட்டையினுடைய சுவரலையும் ஸ்ரீரங்கம் கோயிலினுடைய சுவரலையும் வந்து அந்த 2 நகலை வந்து ஒட்டியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம பார்த்துக்கணும். அடுத்து 27,
1806 வேலூர் கழகத்தை முதல் இந்திய சுதந்திர போர் என்றவர் யாருன்னா வி.டி. சவர்கர், பி ஆப்ஷன். அடுத்து 28 எந்த பட்டை சட்டம் இந்தியர்களின் கல்வி செலவுக்காக 1,00,000 செலவிட வலியுறுத்தியது? இப்போ தானுங்க சொன்னேன் பார்த்தீங்களா, 1813 பட்டய சட்டம், பி ஆப்ஷன். 28க்கு பி ஆப்ஷன். 29 டிபிஐ உருவாக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டிபிஐ அப்படின்னு என்னென்னா பொது கல்வித்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. பொது கல்வித்துறை எப்போங்க உருவாக்கப்பட்டுச்சுன்னா 1854, பி ஆப்ஷன். அதாவது 1854 உட்ஸ் கல்வி அறிக்கை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கல்வி அறிக்கையின் அடிப்படையில் தான் வந்து இந்த டிபிஐ வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்து 30வது கேள்வி, டேஸ் தொழில் இந்தியாவின் பழமையான தொழிலாகும்? ஏ ஆப்ஷன் நெசவு தொழில். 31 உலக மண் நாளாக கொண்டாடப்படுவது எப்போனா டிசம்பர் 5, பி ஆப்ஷன். 32 பருத்தி விலையை ஏற்ற மண் எதுனா பி ஆப்ஷன் கரிசல் மண். இந்த கரிசல் மண்ணுக்கு இன்னொரு பேர் என்னங்க, ரெகூர் மண். அதாவது ரெகூர் மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த கரிசல் மண் வந்து அதிகமான ஈரப்பதத்தை ரொம்ப நேரத்துக்கு வந்து தக்க வச்சு கொள்ளக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கும். அதனால தான் பருத்தி விலையை ஏற்ற மண் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து கிளைமேட் என்பது எம்மொழி சொல். கிளைமேட் என்பது எம்மொழி சொல், பி ஆப்ஷன் கிரேக்கம். 34 டேஸ் ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் காலநிலை. காலநிலை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு பகுதியினுடைய சராசரி வானிலை சொல்லப்படுது. ஏன்னா இந்த காலநிலை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வருடங்களை வந்து கணக்கிலிட்டு அதை சொல்லக்கூடியதான் வந்து காலநிலை. ஒரு இப்போ அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 35 வருடங்கள் வந்து கணக்கிட்டு சொல்லுவாங்க. இதே வந்துட்டு வானிலை அப்படின்னா ஒரு நாளினுடைய நிகழ்வு அந்தந்த டேயில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லக்கூடியது வானிலை. காலநிலைக்கும் வானிலைக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அடுத்து 35 நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு டேஸ் என்று பெயர். நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு என்னன்னா ஏ ஆப்ஷன் நீர் கசிந்து வெளிப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன, நீராவி போக்கு அப்படின்னும் சொல்லலாம். 36 உலக அளவில் புலம்பெயர்வில் முதலிடத்தில் உள்ளது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புக்கு படி வந்து மெக்சிகோ, பி ஆப்ஷன். இப்போ 2020 கரண்ட் அஃபேர்ஸின் படி வந்து உலக அளவில் புலம்பெயர் இடத்துல வந்து முதலிடத்தில் இருக்கிறது யாருன்னா இந்தியான்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து ஃபஸ்ட் பிளேஸ்க்கு போயிருச்சாமா. செகண்ட் பிளேஸில் வந்து மெக்சிகோவும் ரஷ்யாவும் இருக்குதான் கரண்ட் அஃபேர்ஸ் படி. பட் நம்ம புக்கில் வந்து மெக்சிகோன்னு தான் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். 37 ஹசார்ட் என்பது எம்மொழி சொல். 37 ஹசார்ட் என்பது எம்மொழி சொல். ஏ ஆப்ஷன் பிரெஞ்சு மொழிச்சொல். 38 இந்தியாவில் தமிழ்நாடு டேஸ் நில அதிர்வு மண்டலத்தில் உள்ளது அப்படின்னா பி ஆப்ஷன் 3வது நில அதிர்வு மண்டலத்தில் உள்ளது. இந்த 3 அப்படின்றது வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு பகுதி வந்து பூகம்பம் இருக்கு இல்லையா, அதுக்கு மிதமான ஆபத்து மண்டலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த 3வது நிலைனா அதுதான். ஓகேவா. அடுத்து மொத்தம் 4 நிலைகள் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்மளது வந்து 3வது நிலையில் இருக்குது. 39 இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது எது? இந்திய பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது ஏ ஆப்ஷன் சேவைத்துறை. இதே வந்து வேலை வாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை துறை. ஏன்னா வேலை வாய்ப்பில் வந்து விவசாயத்தில் வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அதில் பொருளாதாரத்தில் நமக்கு வருவாய் கிடைக்குதானா அந்தளவுக்கு நமக்கு வருவாய் கிடைக்கல. வருவாய் நமக்கு எங்கே எதில் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 3ஆம் நிலை துறையாக இருக்கக்கூடிய சேவை துறையில் தான் நமக்கு வருவாய் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 40 இந்தியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது எதுனா பி ஆப்ஷன் சென்னை. ஏங்க சென்னை சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா டெட்ராய்டு அப்படின்றது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். அங்கே வந்துட்டு வாகன உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் நம்ம சென்னையிலையும் வாகன உற்பத்தியில் சிறந்து விளங்குறதுனால சென்னை வந்து என்னன்னு சொல்கிறாங்க இந்தியாவின் டெட்ராய்டு அப்படின்னு சொல்கிறாங்க. 40க்கு பி ஆப்ஷன். 41 ரூபியா என்னும் 178 கிராம் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டவர் யார்? ஏ ஆப்ஷன் ஷெர்ஷா. இவர் வந்து தாம் அப்படின்னக்கூடிய தாமிர நாணயத்தையும் ரூபியா அப்படின்னக்கூடிய வெள்ளி நாணயத்தையும் வெளியிட்டிருப்பார். ஓகேவா. அந்த ரூபியா அப்படின்னக்கூடிய அந்த வெள்ளி நாணயத்தினுடைய கிராம் எவ்வளோனா 178 கிராம். இது இப்படி மாற்றி கூட கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் பார்த்துக்கோங்க.
42 இப்படி இந்த ரூபாய் சின்னம் இருக்கு இல்லையா, அந்த ரூபாய் சின்னத்தை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் 2010 ஜூலை 15. 2010 ஜூலை 15. இதை வடிவமைச்சர் யாருன்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார் அப்படின்றவர் தான் வந்து இதை வடிவமைச்சிருப்பார். அடுத்து 43வது கேள்வி, இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் 2016 நவம்பர் 8. 2016 நவம்பர் 8 தான் வந்து பண மதிப்பிழப்பு செஞ்சுருப்பாங்க. இது வரைக்கும் எத்தனை முறை செஞ்சுருக்காங்க அப்படின்னா 4 முறை பண மதிப்பிழப்பு செய்யப்பட்டிருக்கு. எத்தனை முறை? 4 முறை செஞ்சுருக்காங்க. எப்போ அப்படின்னா 1946, 1978, 2016, அதுதான் நவம்பர் 8. அப்புறம் 2023. 2023 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2000 ரூபாய் நோட்டுக்களை திரும்ப பெற்றிருப்பாங்க இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து 4வது கேள்வி, பண மோசடி தடுப்பு சட்டம் எப்பன்னு கேட்டிருக்காங்க. 2002. லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம் 2013. ஊழல் தடுப்பு சட்டம் 1988. பினாமி பரிவர்த்தனை தடுப்பு சட்டம் 1988. இதுக்கு சரியான ஆன்சர் என்னன்னா டி ஆப்ஷன். சரி, சி ஆப்ஷன் 4, 3, 2, 1. 44க்கு சி ஆப்ஷன். 45. இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனங்களின் தந்தை யார்? பி ஆப்ஷன் ஏ கிருஷ்ணமூர்த்தி. 46. நிதி ஆயோக் செயல்பட துவங்கியது எப்போது? ஏ ஆப்ஷன் 2015 ஜனவரி 1. அதுக்கு முன்னாடி திட்டக்குழு இருந்துச்சு. திட்டக்குழு கழிச்சிட்டு நிதி ஆயோக் அப்படின்றது வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அது எப்படின்னா 2015 ஜனவரி 1 அன்னைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து 47. இந்திய உணவுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? சி ஆப்ஷன் 1965. 48. பொதுத்துறை டேஷ் நோக்கம் உடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொதுத்துறை அப்படின்னா அரசு வச்சிருக்கக்கூடிய துறை தான் வந்துட்டு அரசாங்கம் சார்ந்த துறை தான் வந்துட்டு பொதுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. சேவை நோக்கம் கொண்டது. இதே வந்துட்டு தனியார் துறை இருக்கு இல்லையா, அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாப நோக்கம் உடையதுன்னு சொல்லுவாங்க. 49. பம்பாய் திட்டம் டேஷ் ஆண்டு தொடங்கப்பட்டது? பி ஆப்ஷன் 1940. இது வந்து 1944ன்னு சொல்லிட்டு 12th புக்கில் இருக்கும். இது வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 40ல் கொண்டு வந்து 44 அறிமுகப்படுத்தலாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அறிமுகப்படுத்தியிருக்க மாட்டாங்க. இந்த பம்பாய் திட்டம் அப்படின்றது நாட்டில் உள்ள ஒரு 8 முன்னணி தொழிலதிபர்கள் கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் வந்து பம்பாய் திட்டம். இது இல்லாமல் வேறு என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 1944 காந்திய திட்டம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இந்த காந்திய திட்டம் கொண்டு வந்தது வந்து யாருன்னா எஸ்.என். அகர்வால் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா. அடுத்து 2வது இன்னொன்று 1945 மக்கள் திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. மக்கள் திட்டம் கொண்டு வந்தது வந்து யாருன்னா எம்.என். ராய். 1950 சர்வோதய திட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சர்வோதய திட்டம் கொண்டு வந்தது வந்து யாருன்னா ஜே.பி. நாராயணன் அவர்கள் வந்து கொண்டு வந்திருப்பார். ஓகேவா. அடுத்து 50வது கேள்வி, பணத்தின் மதிப்பு? சி ஆப்ஷன் ஏ மற்றும் பி, அதாவது அகப்பண மதிப்பு புறப்பண மதிப்பு ரெண்டுமே சொல்லப்படுது. அடுத்து 51. இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள்? பி ஆப்ஷன் 1950 ஜனவரி 26. 1949 நவம்பர் 26 அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்திருக்கும். இந்த 1949 நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்துச்சு இல்லையா, நவம்பர் 26 என்ன தினமாக கொண்டாடுறாங்கன்னா அரசியலமைப்பு தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஜனவரி 26 வந்து குடியரசு தினமாக கொண்டாடப்படுகிறது. 52. பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் தேர்தல் நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் 1920. 1919 இந்திய அரசு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த 1919 இந்திய அரசு சட்டத்தின் அடிப்படையில் 1920 சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கும். ஓகேங்களா. அதுதான் வந்து இந்தியாவின் முதல் பொது தேர்தல். இதே வந்து சுதந்திரத்துக்கு பிறகுன்னு கேட்டாங்கன்னா அது ஒரு டேட்டா இருக்குது. அது நமக்கு ஒரு கொஸ்டினாகவே இருக்குது. அடுத்த கொஸ்டினில் நம்ம அதை பார்க்கலாம். 53. குடவோலை முறையை பின்பற்றுவர்கள்னா சி ஆப்ஷன் சோழர்கள் தான் வந்துட்டு குடவோலை முறையை பின்பற்றிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு என்னன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு எங்கே இருக்குன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குது. இந்த உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடையதுன்னா பராந்தக சோழனுடையது. ஓகேவா. இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும், கொஸ்டின் கேட்பாங்க. 54. இந்தியாவில் சுதந்திரத்திற்கு பிறகு முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு? பி ஆப்ஷன் 1951 to 52. அதாவது 1951 அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 1952 வரைக்கும் தேர்தல் நடந்திருக்கும். அதாவது 489
தொகுதியில் நடந்து 364 இடங்களில் காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருப்பாங்க. 55 இந்தியாவில் நோட்டா அறிமுகமான ஆண்டு. பி ஆப்ஷன் 2014. நோட்டாவை அறிமுகப்படுத்திய 14வது நாடு தான் இந்தியா. ஓகேவா, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். 56 அழுத்த குழுக்கள் என்ற சொல் எந்த நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டது? USA, அமெரிக்காவிலிருந்து தான் உருவாக்கப்பட்டது. ஏ ஆப்ஷன். அடுத்து 57 ஐநா சபை நாள் எது? அக்டோபர் 24. ஏங்க அக்டோபர் 24 ஐநா சபை நாளாக சொல்லப்படுதுன்னா 1945 அக்டோபர் 24 தான் ஐநா வந்து தொடங்கப்பட்டிருக்கும். அதனால் அந்த தினத்தை வந்து ஐநா தினமாக கொண்டாடப்படுகிறது. அடுத்து 58 மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம் இயற்றப்பட்டது எப்போது? பி ஆப்ஷன் 2007 வந்து இயற்றப்பட்டிருக்கும். நடைமுறைக்கு வந்ததுன்னா 2008 வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். நடைமுறைப்படுத்திய முதல் மாநிலம்னா கேரளா. சைடில் சொல்கிற பாயிண்ட்லாம் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 59 குழந்தைகள் உதவி மைய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் 1098. இதே பெண்கள் உதவி எண்ணா 1095. ஓகேவா. 60 ஃபோக்சோ இயற்றப்பட்ட ஆண்டு என்ன? 2012 வந்து ஃபோக்சோ சட்டம் இயற்றியிருப்பாங்க. 61 RDI படி தகவல்களை பெறுவதற்கான கால அளவு என்ன? சி ஆப்ஷன் 30 நாளில் நம்ம தகவலில் வந்து பெறதுக்கான கால அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. RTI சட்டம், அதாவது RTIன்னு என்னென்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து எப்போ போடப்பட்டிருக்குன்னா 2005 வந்து போடப்பட்டிருக்கும். 30 நாளுக்குள்ளே நமக்கு வந்து தகவல் பெறக்கூடிய கால அளவை நிர்ணயிக்க செய்யப்பட்டிருக்கு. அடுத்து மத்திய மாநில உறவுகள் இருக்கு இல்லையா, அதில் சட்டமன்ற உறவுகள், நிர்வாக உறவுகள், நிதி உறவுகளுக்கான ஆர்டிகல்ஸ் வந்து பொறுத்து சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் என்ன? சி ஆப்ஷன். அதாவது சட்டமன்ற உறவுகள் அப்படிங்கிறது 245 255 வரைக்கும், நிர்வாக உறவுகள் அப்படிங்கிறது 256 263 வரைக்கும், நிதி உறவுகள் அப்படிங்கிறது 268 294 வரைக்கும். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை யாருன்னா ஏ ஆப்ஷன் ரிப்பன் பிரபு. அடுத்து பஞ்சாயத்து ராஜுக்காக போடப்பட்ட கமிட்டிகள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அது எந்தெந்த ஆண்டுகள் வந்து போடப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கமிட்டிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அமைக்கப்பட்டதின் அடிப்படையில் வந்து நமக்கு பொறுத்து சொல்லி கூட நமக்கு கொஷின் கேட்கலாம். அதனால் நல்லா இம்பார்ட்டன்ட் இது பார்த்துக்கோங்க. பல்வேந்திரை மேத்தா குழு எப்போ அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1954 வந்து பல்வேந்திர மேத்தா குழு 1957 வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் முதல்ல அமைக்கப்பட்டது. ஓகேவா. அடுத்து அசோக் மேத்தா குழு எப்போ அமைக்கப்பட்டிருக்குன்னா 1977 அமைக்கப்பட்டிருக்கும். GVK ராவ் குழு 1985. அடுத்து LM சிங் குழு 1986. 64க்கு பி ஆப்ஷன். 65 ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படுகின்றவர் யார்? 65க்கு பி ஆப்ஷன் மாவட்ட ஆட்சியர். ஊராட்சிகளின் ஆய்வாளராக செயல்படக்கூடியவர் வந்து யாருன்னா மாவட்ட ஆட்சியர். அடுத்து 66 மனிதர்களுடன் மரபணுவில் மிகவும் நெருக்கமாக இருப்பது எது? பி ஆப்ஷன் சிம்பன்சி. 67 வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் எது? சி ஆப்ஷன் புதிய கற்காலம். அதுக்கு முன்னாடிலாம் வந்து வேளாண்மையோ இல்லை விலங்குகளை பழக்கப்படுத்துதோ அதெல்லாம் கிடையாது. புதிய கற்காலத்தில் தான் வந்து இது நடந்திருக்கும். இது எப்போன்னா கிமு 2000 முதல் 1000 வரையான காலகட்டத்தில் வந்து நடந்திருக்கும். 68 சுமேரியரின் எழுத்து முறை என்னன்னா கியூனிஃபார்ம் எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வந்து சிந்துவெளி நாகரிக மக்கள் வந்து எழுதியிருப்பாங்க இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து வலமிருந்து இடமாக எழுதிட்டு அப்புறம் இடமிருந்து வலமாக எழுதியிருப்பாங்கள்ல, அந்த முறைக்கு என்ன பேர்னா ஹேரோக்ளிஃபிக் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னு பார்த்துக்கோங்க. 69 ஹரப்பா மக்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை. 69வது கேள்விக்கு பி ஆப்ஷன் குதிரை மற்றும் இரும்பு பற்றி அறிந்திருக்கவில்லை. இவங்க என்ன வகையானது பயன்படுத்தினா தாமிரத்தை தான் வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் அது வந்து வெண்கல காலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து 70வது கேள்வி பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. இந்திய புதையல் சட்டம் எப்போனா 1878 1க்கு 2. அடுத்து பழங்கால பொருட்கள் மற்றும் கலை கருவூலங்கள் சட்டம் 1978. தொல்லியல் ஆய்வுக்களங்கள் மற்றும் எஞ்சிய பொருட்கள் சட்டம் வந்து 1958. பி ஆப்ஷன் தான் சரியானது.
அடுத்து கீழ்கண்டதில் இரும்பு உருக்கு உலைகள் கண்டறியப்பட்ட இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி கொடுமணல் மற்றும் குட்டூர். அந்த நமக்கு தேர்ட் லெசன் நினைக்கிறேன், அதில் வந்துட்டு நிறைய இந்த மாதிரி இரும்பு உருக்கு உலைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு தங்க ஆபரணங்கள், அப்புறம் மை தீட்டும் குச்சி, இந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் வந்து அந்தந்த இடத்துல வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எங்கெங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதெல்லாம் வந்து நமக்கு கொஷின் கேட்கலாம். அடுத்து 72 சேரர்களை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு. 72க்கு ஏ ஆப்ஷன் புகழூர் கல்வெட்டு. 73 மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? சி ஆப்ஷன் பிம்பிசாரர். 74 கங்கையும் கடாரமும் கொண்ட சோழன் என்னும் பட்டம் பெற்றவர் யார்? கங்கையும் கடாரம் கொண்டவன் அப்படின்னு வந்து யாரை சொல்லுவாங்கன்னா பி ஆப்ஷன் முதலாம் ராஜேந்திரன். 74க்கு பி ஆப்ஷன். 75க்கு தூத்துக்குடியில் வாழும் பரத மக்கள் கிறிஸ்துவத்திற்கு மாறிட காரணம் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் புனித பிரான்சிஸ் சேவியர். 76வது கேள்வி கிருஷ்ணதேவராயர் டேஸின் சமகாலத்தவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் பாபருடைய சமகாலத்தவர். 77 ஸ்கூல் ஆஃப் ஏதன்ஸ் என்ற ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் ரஃபேல். 78 பிரெஞ்சு புரட்சி நடைபெற்ற ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் 1789. 79 பாரசீக மடல்கள் சட்டத்தின் சாரம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் மாண்டெஸ்கியூ. 80 கான்ஃபிட் என்ற சொல் டேஸால் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்பிட் என்ற நூல் என் டேஸர் யார் வந்து எழுதுனாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஏ ஆப்ஷன் வால்டேயர். எப்போனா 1759 வந்து எழுதியிருப்பார். 81 சுனாமி என்பது எம்மொழி சொல். பி ஆப்ஷன் ஜப்பானிய மொழி சொல். 82 பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் இந்தியா டேஸ் கண்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. ஏ ஆப்ஷன் கோண்டுவானா கண்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருந்திருக்கும் பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன். கோண்டுவானாவும் டெத்திஸ் அப்படின்னக்கூடிய அந்த கடலடி பாறைகள் வந்து மடிக்கப்பட்டு தான் நமக்கு இமயமலை உருவாகி இருக்கும், நம்ம பார்த்து படிச்சிருக்கோம் இல்லையா. 83க்கு வானிலையை உருவாக்கும் அடுக்கு எது? பி ஆப்ஷன் கீழடுக்கு. 84 சூப்பர் சைக்ளோன் எப்போது நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1999 அக்டோபர் 29 சூப்பர் சைக்ளோன் நிகழ்ந்திருக்குமா பார்த்துக்கோங்க. 84வது கேள்விக்கு பி ஆப்ஷன். 85 அனைத்து வகையான மேகங்களும் காணப்படும் அடுக்கு எது? ஏ ஆப்ஷன் கீழடுக்கு. 86 பெருங்கடலின் வெப்பநிலை ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல டேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் குறையும். ஆழத்தை நோக்கி சொல்ல வெப்பநிலை வந்து குறையும். பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து எப்படி இருக்கும்? பெருங்கடலினுடைய ஆழத்தை நோக்கி செல்ல செல்ல வெப்பநிலை எப்படி இருக்குன்னா குறையும் சொல்கிறாங்க. 86க்கு பி ஆப்ஷன். 87 உலகில் உயிர்ப்பன்மை செறிந்த பகுதிகளாக எத்தனை உள்ளது? சி ஆப்ஷன் 35 பகுதிகள் உள்ளது. 35 பகுதிகள் உள்ளது. 88 மக்கள் தொகை தினம் எப்போது? சி ஆப்ஷன் ஜூலை 11. ஏங்க ஜூலை 11 கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் 500 கோடியாவது குழந்தை வந்து பிறந்திருக்கும். அதனால தான் ஜூலை 11ஆம் தேதி வந்து மக்கள் தொகை தினமாக கொண்டாடப்படுகிறது. 89 விழு மூடிக்கொள் பிடித்துக்கொள் என்பது எதற்கான ஒத்திகை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் நிலநடுக்கம். இந்த ஒவ்வொன்றுக்கும் தீக்கு இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கணும். 90க்கு பி ஆப்ஷன், அதாவது தீ விபத்திற்கான அழைப்பு எண் எது? 101. பி ஆப்ஷன். 90க்கு பி ஆப்ஷன். 91 பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்டிருக்காங்க. பி ஆப்ஷன் 2002. அடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. பி ஆப்ஷன் 1986. 93 G8 அதாவது G8 கூட்டமைப்பு நாடுகளில் இல்லாத ஒன்று. டி ஆப்ஷன் நம்ம இந்தியா தான் வந்து G8 நாடுகளில் இல்லாதது. 94 HDA கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாதது எது? ஏ ஆப்ஷன் பாலினம் வந்து எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. 94க்கு ஏ ஆப்ஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உடல்நலம் கல்வி வருமானம் இதெல்லாம் வச்சு கணக்கிட்டு தான் HDA வந்து கணக்கிடுவாங்க. பாலினம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதில்லை. அடுத்து 95 வேலைவாய்ப்பு அலுவலகத்தை நிறுவிய டெல்லி சுல்தான் யார்? பி ஆப்ஷன் பெரோசா துக்ளக். அடுத்து பின்வரும் நூற்றில் எது முதன்மை துறை சார்ந்தது கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் பி உற்பத்தி. உற்பத்தி அப்படிங்கிறது வந்து தொழில்துறை சார்ந்தது, இரண்டாம் நிலைத்துறைன்னு சொல்லுவாங்க. முதன்மை துறைனா வேளாண்மை, சுரங்க தொழில், மீன்பிடி தொழில், இது எல்லாமே வரும். 97 தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க?
இந்தியா ரூபாய் சரிதான், இங்கிலாந்து பவுண்டு சரிதான், கனடா டாலர் சரிதான், சீனா டாலர் இருக்குது தப்பு, சீனா வந்து யுவான். டி ஆப்ஷன் தான் தவறானது. சீனா வந்து யுவான், அதாவது 4வது இது தவறானது. சீனா வந்து யுவான். 98 RBI தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆப்ஷன் சி, மும்பையில் இருக்குது. 99 பின்வரும் நூற்றுள் உணவல்லாத பயிர் எதுன்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் தென்னை. 100 தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பொழியும் மாதங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. சி ஆப்ஷன் அக்டோபர் டிசம்பர். ஓவராலாக இந்தியாவில் பருவமழை காலங்களில் அதிகப்படியான நம்ம இந்தியா எந்த பருவமழை காலத்தில் மழை பெறுகிறது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று அந்த காலத்தில் தான் மழை வந்து அதிகமாக பெறும். ஆனால் வந்து தமிழகத்துக்கு வந்து எந்த பருவமழையின் மூலமாக மழை அதிகமாக கிடைக்குதுன்னா வடகிழக்கு பருவமழையின் மூலமாக தான் நமக்கு மழை வந்து அதிகமாக கிடைக்குது. ஏன் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய மலைமறைவு பிரதேசத்தில் இருக்கிறதுனால தென்மேற்கு பருவக்காற்றின் ஆதிக்கம் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. அதனால் மழை வந்து அந்த டைமில் கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் வடகிழக்கு பருவமழையின் போது நம்ம தமிழகம் வந்து அதிகப்படியான மழை பொழிவு பெறும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம 100 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.